நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை குறிப்பிடும் வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவால் இன்று வெளியிடப்படவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது 50% பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் உப தவிசாளரின் பெயர்களையும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிடவுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இரவு 8 மணி வரையில் சுமார் 50,009 மின்வெட்டு தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் இருந்தே அதிகளவான முறைப்பாடுகள் பதிவானதாகவும் இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. தற்போது வரை மின்சார விநியோகம் சீராகாத பகுதிகள் இருந்தால் அல்லது மின்சார கம்பிகள் முறிந்து விழுதல் போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டால் மின்சார சபையின் 1987 என்ற இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு அளிக்குமாறு மின்சார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையே யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் கொள்கை ரீதியான இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் கொள்கை ரீதியான இணக்கப்பாடு எட்டப்படாத போதிலும் வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பரஸ்பரம் ஆதரவை வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அலுவலகத்தை விசேட அதிரடிப்படையினர் நேற்று முற்றுகையிட்டு பாரிய தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சீனா சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் 8 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதங்கள் தடுப்பு காவலில் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இருந்து விமானம் மூலம் நாட்டிற்கு திரும்பிய போது கைது செய்யப்பட்ட 75 வயது முதியவரை விளக்கமறியலில் வைக்க மல்லாகம் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போர்க்காலத்தில் இலங்கையில் இருந்து சென்று இந்தியாவில் முகாமில் வாழ்ந்து வந்தவர் 37 ஆண்டுகளின் பின்னர் நாட்டிற்கு திரும்பியிருந்தார். இந்தியாவில் இருந்து விமானம் மூலம் பலாலி விமான நிலையத்திற்கு வந்தவர் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கமறியலில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அவரை முற்படுத்தியவர்கள் அவரை விளக்கமறியலிலே வைக்குமாறும் தாங்கள் இது குறித்து இன்னும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். இது சம்பந்தமாக நான் நீண்ட சார்புறம் ஒன்றை மன்றிலே செய்திருக்கிறேன். அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய சார்பிடமாக இருந்தது. ஆக குறைந்தது குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் 2006 ஆண்டு திருத்தத்தின் பின் நீதவானுக்கு பிணையிலே அனுமதிப்பதற்கான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே இப்படியான ஒரு பின்னணியிலே ஆக குறைந்தது அவர் பிணையிலாவது விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தேன். ஆனால் கௌரவ நீதவான் அம்மையார் அவர்கள் 1 வார காலத்துக்கு அவரை விளக்கமறியலிலே வைக்குமாறு உத்தரவிட்டு நான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அந்த 1 வார காலத்துக்குள்ளே மன்றுக்கு அதனை அறிவிக்கும்படி அவர் இப்பொழுது 1 வார காலத்துக்கு விளக்கமறியலிலே 5ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் இந்தியாவிலே அகதிகளாக இருக்கிற இலங்கை பிரஜைகள் மீள வர வேண்டும் என்று சொல்லுகிறது. அது அவர்களுடைய கொள்கையாக இருந்தால் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்சாணிகளுடைய சான்றிதழோடு வருகிறவர்களை உடனடியாக அனுமதிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கான வசதிகளும் வாழ்விடங்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. சர்வதேச சட்டத்தின் கீழே அகதியாக சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஒருவர் நாடு திரும்புவதற்கு சர்வதேச சட்டத்திலே அவருக்கு அனுமதி உண்டு, அவருக்கு உரிமை உண்டு. அதை இலங்கை அரசாங்கமும் சர்வதேச சமவாயங்களிலே கைச்சாத்திட்டதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. தாங்கள் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சட்டத்தையே இலங்கை அரசாங்கம் மீறுகிற செயலாகத்தான் இது கணிக்கப்பட வேண்டும்.
இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தாவினால் வெளியிடப்பட்டுள்ளது. 15 அமைப்புகள் மற்றும் 217 நபர்களின் பெயர் விவரங்கள் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் எக்ஸியோ என அறியப்படுகின்ற தலைமையக குழு, தேசிய தௌஹீத் ஜமாத், ஜமாதே மிலாதே இப்ராஹிம், பிலியாதஸ் செயிலானி, டருல் ஆதர் ஆத்துபாவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த பேரலஸ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறியப்பட்டுள்ளன. 15 கிராம் ஹெரோயின் மற்றும் 2 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவரை சுன்னாகம் போலீசார் நேற்று இரவு கைது செய்துள்ளது. சுன்னாகம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றினை முற்றுகையிட்ட பொழுது 15 கிராம் ஹெரோயின் மற்றும் 2 கிராம் ஐஸ் போதைப் பொருளை கைப்பற்றினர். 29 வயதான இளைஞர் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் நாட்டில் குழந்தைகள் வந்து செல்லும் அனைத்து வெளிப்புற இடங்களிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார குடும்ப நல அமைச்சர் கெத்தரின் பவுட்ரின் தெரிவித்துள்ளார். இந்த தடை ஜூலை 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது. கடற்கரைகள், மைதானங்கள், பொது பூங்காக்கள், பாடசாலைகளுக்கு வெளியே பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் விளையாட்டு அரங்குகள் ஆகிய இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பங்கேற்ற பாலஸ்தீனிய தூதர் இஸ்ரேல் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசாவின் நிலையை எடுத்துரைக்கும் போது கதறி அழுத்தது பெரும் உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அங்கிருந்த மக்கள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். அண்மையில் வெளியான தகவலின்படி உணவு மற்றும் மருந்துக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் உணவு வாகனங்கள் செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பேசிய பாலஸ்தீனிய தூதர் ரியாத் மன்சூர் காசாவில் குண்டுவெடிப்பு, தீப்பிழம்பு, பசிப்பட்டினி ஆகியவற்றின் நடுவே மக்கள் தவிப்பதாக தெரிவித்தார். இதன்போது மனமுடைந்து கதறி அழுத அவர் தனக்கும் பேர குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றும் காசாவில் உள்ள குழந்தைகளின் நிலையை பார்க்க முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார்.